ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி May 8th எக்ஸாம் ரிசல்ட்டு 12th வந்துருச்சு. May 7 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் TNGASA இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லையா? ஸோ நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக வச்சுருக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் சேர போகிறேன், அதுலேயே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் சேர போகிறீங்க அப்படின்னா TNGASA அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. 50 ரூபா தான் அப்ளிகேஷன். அதுவும் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் வந்துட்டு அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், கடைசியில் ஃபில் ஆகாத சீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 175க்கும் மேற்பட்ட காலேஜஸ் வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் நிறைய காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 175 காலேஜஸில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக என்னென்ன காலேஜஸில் என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அதில் இந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. சிவகாசி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சூலி, இந்த 5 இடங்கள்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் TNGASA வெப்சைட்டில் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த 5 காலேஜஸ்லையும் என்னென்ன கோர்ஸ் UG அண்ட் PG இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சூலி, அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் UGயில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே PG இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் UGயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா BA தமிழ் லிட்ரேச்சர் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி BAல வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது, BCom இருக்குது, அண்டு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் BSc கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 2 BA குரூப்பும் 2 BSc குரூப்பும் 1 BCom குரூப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. டோட்டலி 5 குரூப் இருக்குது. இதில் BCom, BSc அண்டு BSc கெமிஸ்ட்ரி இந்த 3மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்துட்டு PG கோர்சஸ் அவைலபிளாக இல்லை. ஓகே, அருப்புக்கோட்டை அடுத்து பார்க்கலாம். அருப்புக்கோட்டையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா UG தான் அவைலபிளாக இருக்குது, PG இல்லை. 4 கோர்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BA தமிழ் லிட்ரேச்சர், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BCom ஜென்ரல், அதுக்கப்புறம் BSc மேக்ஸ். ஸோ இது 4 குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் UG மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, PG அவைலபிளாக இல்லை. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. BA தமிழ் லிட்ரேச்சர், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BCom, அப்புறம் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc மேக்ஸ். இதில் BCom இங்கிலீஷ் மீடியம், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், BSc மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் இங்கே சாத்தூர் மேட்டமலை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 குரூப் அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் UG மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, PG அவைலபிள் இல்லை. BA தமிழ் லிட்ரேச்சர், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BCom, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா BSc மேக்ஸ். இந்த BCom அண்ட் BSc மேக்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய குரூப்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இங்கே UGயும் அவைலபிளாக இருக்குது, PGயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம UG பார்த்துடலாம். UGயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BA தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 4 குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BAல அவைலபிளாக இருக்குது. BScயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 BSc டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் BBA இருக்குது அண்ட் BCom ஜென்ரல் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியமில் இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா PGயும் அவைலபிளாக இருக்குது. PGயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MA தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் வந்துட்டு MCom இருக்குது அண்டு MSc மேக்ஸு அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவகாசி காலேஜஸில் தான் நிறைய டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ மொத்தம் 5 காலேஜஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஓகே, திருச்சூலி, அருப்புக்கோட்டை, ஸ்ரீவி, சாத்தூர், சிவகாசி. ஓகே, ரைட். ஸோ இத்தனை காலேஜஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ
அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 கோர்ஸ் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்களில் நிறைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவையை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் 2025 லிஸ்ட் படி என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சலாம் அப்படின்னா அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.